அப்பாற்பட்டு மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதிலே நிற்பவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை போல் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதுபோல யாராவது கருத்து கூறியிருந்தால் அது தவறு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. தென் மாநிலங்களிலே தமிழகம்தான் சட்டம் ஒழுங்கிலே மிக மிக மோசமான மாநிலமாக இருக்கிறது என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் என்பது எங்களை போன்ற எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு அல்ல. உங்களை போன்ற பத்திரிகை, தொலைக்காட்சியினுடைய முக்கிய செய்தியாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாது என்பதை நிரூபித்து விட்டது. மக்கள் அரசினுடைய இயலாமையை புரிந்து கொண்டார்கள். தேர்தலிலே சரியான பாடம் புகட்டுவார்கள். அரசியல் தான் புகுத்தணும், வாக்கு வங்கிக்காக தான் கல்வித்துறையும் இருக்குன்னு நினைச்சிச்சுன்னா வருத்தத்துக்குரிய விஷயம். என்ன தமிழ்நாடு ஆளுங்கட்சிக்கு, கூட்டணிக்கு ஏன் வாக்காளர் விஷயத்தில் இவ்வளவு பயம்? உண்மை நிலைக்கு ஏற்றவாறு எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. எலெக்ஷன் கமிஷன் நியாயத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறது. நீங்க நல்லாட்சி செய்தால் உங்களுக்கு வாக்கு கிடைக்க போகிறது. ஏன் உங்களுக்கு அச்சம், ஏன் பயம்? வட மாநில இங்க தமிழகத்துல இருப்பவர்களை சேர்க்கக்கூடிய ஜனநாயகத்திலே உரிமை இருந்தால் அவர்களை யாரும் நீக்க முடியாது இல்லையா? அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அதனை முறையாக பார்த்து கொள்ளக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது. உங்களுக்கு ஏன் தோல்வி பயத்தில் இந்த சந்தேகம் எல்லாம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணிகளும் அகில இந்திய அளவில் ஜெயிக்கக்கூடிய மாநிலங்களிலே இந்த பிரச்சனை இருக்காது. தோற்கக்கூடிய மாநிலங்களிலே இந்த பிரச்சனை இருக்கின்றால் அது அதிசயமாக இருக்கிறது.